माई जय जय माई शिरडी साई माई। शिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुं परम्पराम्। ध्यानमूलं गुरुर्मूर्ति पूजामूलं गुरुर्पादं मन्त्रमूलं गुरुर्वाक्यं मोक्षमूलं गुरुर्कृपा। लक्ष्मीपदे कमलनाप सुरेश विष्णु वैकुण्ठ कृष्ण मधुसूदना श्रीश्रीनिवासा ब्रह्मण्य केशवा जनार्दना सक्र,बाणे विश्वरूपा विभो मम तेगी करावलम्बम्। अखिलांड कोटि ब्रह्मांड नायक राजातिराज योगिराज परब्रह्म श्री सच्चिदानंद समर्थ सद्गुरु साईनाथ महाराज की जय। जगन्माते राधे कृष्ण माई की जय। சச்சிதானந்த சத்குருநாதருடைய அருட்பெரும் கருணையினால இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் எடுத்திருக்கோம். ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, பாபாவுடைய எண்ணற்ற அடியார்கள் எல்லாரும் அடியார்களா பக்தர்களா இல்ல அறகுறையா அப்படின்றது அவரவர்கள் பண்ணக்கூடிய பக்தியில இருக்கக்கூடிய விஷயம் அது. ஆனாலும் பல பேர், எனக்கு தெரிந்தே நிறைய பேர் பிரதோஷ காலத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய ரொம்ப புராதனமான சிவன் கோவிலுக்கு போறதில்லை. கேட்டா, நான் பாபாவுடைய பக்தர், பாபா தான் எனக்கு எல்லாம், நான் எதுக்கு சிவன் கோயிலுக்கு போகணும்? பக்கத்திலேயே 108 திவ்ய தேசம் பெருமாள் கோயில் இருக்கு, அங்க போங்க, போய் பெருமாளை தரிசனம் பண்ணுங்க அப்படின்னா எனக்கு எல்லாமே பாபா தான். நான் பாபா விட்டுட்டு எதுக்கு பெருமாளை போய் பார்க்கணும்? எனக்கு எல்லாமே பாபா தான். பாபா கும்பிட்டா போதும், நான் வேற எங்கேயும் கும்பிட மாட்டேன். பாபாவுடைய சச்சரிதத்தை மட்டும் படிப்பேன், வேற எதையும் தொடமாட்டேன். விஷ்ணு சகஸ்ரநாமத்தையும் தொடமாட்டேன், எனக்கு பாகவதத்தையும் தொடமாட்டேன், ஞானேஸ்வரியையும் தொடமாட்டேன், அபிராமி அந்தாதியும் தொடமாட்டேன், திருவாசகத்தை தொடமாட்டேன் அப்படின்னு பல பேர். அதுலயும் பல பேர் வந்து பார்க்கிறீங்க அப்படின்னா, எல்லா சாமியும் மாதிரி தானே பாபாவும், அவரை நான் கும்பிட்டுக்கிறேன் அப்படின்னு 10ஓட 11ஆவும் பாபாவை பார்க்கக்கூடிய பக்தர்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அப்ப இதுல நம்ம குருநாதர் காட்டக்கூடிய மார்க்கம் தான் என்ன அப்படின்றத அவர்கள் வந்து சிந்திக்கக்கூடிய நிலையிலேயே இல்லை. ஷியாமா வந்து பாபா வந்து, ஷியாமா நீ வணிக்கு போ, சப்தசிரிங்கி மாதாவை பார்க்க போன்னு துரத்துனார். போக முடியாது, நீ தான் எனக்கு காளி அப்படின்னார். நீ போய் தான் ஆகணும்னு சொன்னார். குலதெய்வ வழிபாட்டை செய்துதான் ஆகணும்னு சொன்னார். கடைசியில என்னாச்சு, அவர் போக வச்சு அந்த சப்தசிரிங்கி மாதாவுக்கு பூஜை பண்ணியிருந்த பூசாரிய ஷிரடிக்கு இழுத்துட்டு வந்தார் பாபா. அப்ப பாபாவுடைய மார்க்கத்துல பாபா எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலையுமே ஒரு அற்புதம் உண்டு. ஆனால் அந்த அற்புதத்தை யாரும் புரிந்து கொள்றதே கிடையாது. அதுதான் வந்து ரொம்ப உண்மையான ஒரு விஷயம். பொதுவா மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ அப்படின்றத மகான்கள் சொல்வாங்க. அம்மா அப்பா கிட்ட காட்டக்கூடிய பக்தியானது ரொம்ப வஸ்தி. அந்த மாத்ரு பித்ரு பக்திக்கு பகவான் கட்டுப்பட்டு ஓடி வருவான். அப்படி வந்த சேத்திரம் பண்டரிபுரம். புண்டரீகன்னு சொல்லக்கூடிய கொடுமையானவனா இருந்தான். அம்மா அப்பாவை அவ்வளோ துன்புறுத்தினான். கடைசியில சத்குருநாதருடைய கிருப்பை கிடைச்சி, குக்குட முனீஸ்வரருடைய கிருப்பை கிடைச்ச சனத்துல அம்மா அப்பா தான் இந்த உலகத்திலேயே பெரிய தெய்வம்ன்றதை உணர்ந்து கொண்டு அம்மா அப்பா கிட்ட பக்தி பண்ணான். உருகி உருகி பக்தி பண்ணான். பகவானுடைய லீலா வினோதங்களை படிச்சு படிச்சு அம்மாவுக்கு போதிச்சான். கடைசியில பகவான் கண்ணன் துவாரகையிலேருந்து ஓடி வந்துட்டாராம். டே, எனக்கு கூட எங்க அம்மா அப்பாவுக்கு சேவை பண்ற பாக்கியம் கிடைக்கல. ராமனா பிறந்தேன், சேவை பண்ணல, காட்டுக்கு அமிச்சிட்டாங்க. கண்ணனா பிறந்தேன், ஜெயில பிறந்தேன். நான் எங்கெங்கயோ யாராரோ அம்மா அப்பா நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா நீ உன்னுடைய அம்மா அப்பாவை தெய்வமா பாவிச்சு வணங்குற பத்தியா, அதுக்காக உன்னை பார்க்க வந்தேன், அந்த அழகை ரசிக்க வந்தேன் நான் பகவான். அப்ப அது
மாத்ரு பித்ரு அம்மா அப்பா மேல காட்டக்கூடிய பக்தின்றது ஒண்ணு. அடுத்ததா ஆச்சாரிய பக்தின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆச்சாரிய பக்தினா என்ன? அது சத்குருநாதர் மேல இருக்கக்கூடிய பக்தி அப்படின்றது. பொதுவா நம்ம எடுத்த உடனே பாபாவை தவிர வேற எதையும் கும்பிட மாட்டேன்னு சொல்றவங்களுக்குரிய கருத்தையோ, எல்லாரையும் கும்பிடுற மாதிரி பாபாவை நான் கும்பிடுறேன்னு சொல்றதுக்கான கருத்தையோ ஸ்டார்டிங்ல எடுத்து சொன்னா ஒண்ணுமே புரியாது. ஆகையினால நம்ம எடுத்திருக்கிற காரியம் ஈஸ்வரனே சச்சிதானந்த சத்குருநாதர் அப்படின்றத ஒரு எடுத்திருக்கோம். அதாவது சத்குருவே ஈஸ்வரன் அப்படின்றது ரொம்ப அற்புதமான ஒரு கீதை. என்ன கீதை? பகவான் கண்ணன் சொன்ன கீதையா? இல்ல, குரு கீதை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரு கீதை ஒண்ணு இருக்கு. ரொம்ப அற்புதமான கீதை. அந்த கீதையில சத்குருவை பத்தி யாரு சொல்றா அப்படின்னா, நம்ம நிறைய பேர் பாபாவோட டிவோஷன்ல இருக்கோம். குரு கீதையை பத்தி யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா இதுவரைக்கும்? குரு கீதை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ரொம்ப அற்புதமான விஷயம். 3 அத்தியாயம் கொண்ட பகுதி. அதுல சம்வாதமா பேசக்கூடிய உரையாடலாவே வருது. அது யார் பண்ணியிருக்கா அப்படின்றதெல்லாம் கேட்டீங்கன்னா ரொம்ப ஆச்சரியம். யாருடைய உரையாடல் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஆச்சரியம். சாட்சாத்து கைலாசபதியான பரமேஸ்வரனும் பார்வதி தாயாரும் பேசிக்கிறாங்களாம். 2 பேரும் பேசிக்கிறாங்களாம். எதை பத்தி அப்படின்னா, பார்வதி தாயார் கேட்கிறாங்க சிவபெருமான பார்த்து, குருவுடைய மகத்துவத்தை நீங்க சொல்லுங்கன்னு கேட்கிற அம்மா. அப்ப ஈஸ்வரன் சொல்லக்கூடிய பரமேஸ்வரன் சதாசிவன் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, குருவுடைய மகத்துவத்தை ரொம்ப அற்புதமா சொல்றார். சத்குருவுடைய மகத்துவத்தை யாரு வாக்குனால வாங்குறோம் பாருங்க. அந்த 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 குரு கீதைன்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகமும் அதனுடைய அர்த்தமும் சாட்சாத்து பரமேஸ்வரனே கொடுத்தது. அப்படி அந்த பரமேஸ்வரன் ஒரு ஸ்லோகத்தை காட்டிலும் அதுக்கான அர்த்தத்தை சொல்றேன். ஏன்னா ஸ்லோகம் புரிய மாட்டேங்குது, ஆனா அர்த்தம் நல்லா விளங்கும். சரியா? குரு கீதையில 91வது ஸ்லோகத்துல பரமேஸ்வரன் சொல்றார், பிரம்மா விஷ்ணு சிவன் மும்மூர்த்திகள் முதலிய எல்லோருமே குருவினுடைய கிருபையாகிற பிரசாதத்தால் தான் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார காரியங்களில் திறமை உடையவர் ஆவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார். குருவுடைய சத்குருவுடைய கிருபையினால தான் சிவனும் பிரம்மனும் மகாவிஷ்ணுவும் கூட இந்த உலகத்தை படைச்சி காத்து அழிக்கிறதுல வல்லமை உடையவர்களா இருக்காங்களாம். யாருடைய கிருபையால? சத்குருவுடைய கிருபையால. அப்படின்றத யாரு சொல்றா? பரமேஸ்வரனே சொல்றார். அதே மாதிரி எவருடைய சைத்தன்யத்தால், எவருடைய சைத்தன்யம்னா ஆத்மான்னு அர்த்தம். எவருடைய சைத்தன்யத்தால் மனிதனுடைய சித்தம், விழிப்பு, கனவு, உறக்கம் ஆகிய நிலைகள் பிரகாசிக்கின்றதோ அப்பேற்பட்ட குருநாதனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு பரமேஸ்வரன் நமஸ்கரிக்கிறார். குருநாதரை காட்டிலும் தத்துவம் இந்த உலகத்துல வேறு எதுவுமே கிடையாது. குருநாதரை காட்டிலும் இந்த உலகத்துல தபம் அப்படின்றது எதுவுமே கிடையாது. குருநாதரை காட்டிலும் ஞானம் அப்படின்றது இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. குருநாதரை காட்டிலும் இந்த உலகத்துல உயர்ந்தது அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னா எதுவுமே இல்லை அப்படின்றார். அதனால தான் குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரஹ குருர் சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ அப்படின்னு சொல்றது. குருநாதர் யாரு? பரபிரம்மே குரு, பரபிரம்மே குரு. அப்பேற்பட்ட குரு யாருடைய சொரூபம் அப்படின்றத கேட்டீங்கன்னா மும்மூர்த்திகளுடைய சொரூபமா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்ன ஸ்லோகத்துல குருவாகிய அனுகிரகத்தினுடைய பிரகாசத்தினால தான் ஈஸ்வரன் இந்த உலகத்தை அழிக்கிறார், மகாவிஷ்ணு இந்த உலகத்தை காக்கிறார், பிரம்மதேவர் இந்த உலகத்தை படைக்கிறாராம். அப்ப சத்குருவுடைய அந்த ஆத்ம விலாசம், அந்த சத்குருவுடைய அந்த பிரகாசம், அந்த சத்குருவுடைய சொரூபம், அந்த சத்குருவுடைய தத்துவம் எவ்வளவு உயர்ந்தது அப்படின்றத நம்ம எல்லாரும் யோசிக்கணும்.
சரிங்களா? ஏன்னா இந்த குரு கீதையில மட்டும் இல்ல, நிறைய விஷயத்துல ஈஸ்வரன் சிவபெருமான் யார் மேலேயாவது கோபப்பட்டார் அப்படின்னா குருநாதர் ஓடி வந்து காப்பாத்துவாராம். ஆனா குருநாதர் வந்து கோபப்பட்டுட்டார்னா இந்த உலகத்துல யாராலையும் காப்பாற்ற முடியாதாம். அப்படின்னா குருநாதருடைய ஸ்தானம் எவ்வளவு உயர்ந்தது அப்படின்றத நம்ம கொஞ்சம் ரொம்ப கவனிக்கணும். ஏன்னா குருநாதருடைய மகத்துவத்தை பத்தி தெரியாமலேயே நம்ம குருவை வணங்குறதுனால என்ன பிரயோஜனம் இருக்கு? சாயி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சத்குரு. அப்படிப்பட்ட சத்குருநாதருடைய சாநித்தியம் என்ன, மகத்துவம் என்ன அப்படின்றதெல்லாம் பத்தி தெரிந்து கொள்ளாமலேயே நம்ம குருநாதரை வணங்க நமக்கு என்ன கிடைக்கும்? அப்ப குருநாதரை பத்தி தெரிந்து கொண்டு அறிந்து கொண்டு அதை அவரை நமஸ்கரிச்சோமானால் நமக்கு ரொம்ப அற்புதமான விஷயங்கள் கிடைக்கும். அப்ப தெரிஞ்சுக்கணும் அப்படி சொல்லக்கூடிய ஒரு ஆசை, ஒரு ஆர்வம், ஒரு இச்சை, ஒரு அவா, இது கிடைச்சாலே குரு கிருபை பண்ணுவார். அதனால தான் இன்னைக்கு இந்த குரு கீதையிலேருந்து நிறைய விதமான விஷயங்களை அடியேன் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அப்ப இந்த ஆசையும் அந்த அவாவும் தேடுதல் உங்களுக்கு இருக்கிறதுனால தானே இத்தனை பேர்களும் இந்த லைவ்ல வந்து நீங்க எல்லாம் பார்க்கிறீங்க. அப்ப தேடுதல் எங்க இருக்கு? உள்ளுக்குள்ள இருக்கு. அப்ப உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சுவாமி இந்த குழந்தை தேடுறானே அதை கொடுக்கணுங்கிறதுக்காக எதன் மூலமாவோ யார் மூலமாவோ உள்ளுக்குள்ளேந்து அவ்வளவு விஷயங்களை, ரகசியங்களை சுவாமி கொடுக்கிறாரே. இது எல்லாத்தையும் காட்டிலும் அதே குரு கீதையில ஒரு அற்புதமான விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா 7 கோடி மகா மந்திரங்கள் இந்த உலகத்துல இருக்கான். அது எல்லாம் ரொம்ப பிரமிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு உரியது இருக்கான். ஆனா குரு அப்படின்னு சொல்லக்கூடிய 2 அக்ஷரம் ரொம்ப உயர்ந்ததா. இந்த 7 கோடி மந்திரங்களை காட்டிலும் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய 2 அக்ஷரம் உலகத்திலேயே உயர்ந்ததான். 7 கோடி மந்திரங்களை காட்டிலும் மகா மந்திரமா இது குரு அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்லுக்கு, ஈரெழுத்து சொல்லுக்கு பெரிய மகா மந்திரமா. புரியுதுங்களா? அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு குரு சச்சிதானந்த சத்குரு. அப்படிப்பட்ட சத்குருநாதர் வந்து அடியன் வந்து ஆல்ரெடி உங்க எல்லாருக்கும் முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஒரு லைவ்லயும் அடியன் சொல்லிட்டு இருக்கேன். என்ன சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, இந்த பாரத பூமியில ஆதிகால தொட்டு, அதாவது சத்தியயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம், இந்த சத்தியுகத்துல தொடங்கி இந்த கலியுகம் வரைக்கும் மகான்களுடைய வெள்ளம், மகான்களுடைய அவதாரம் வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு தாஸ்குனு மகாராஜ் வந்து தன்னுடைய சாய்நாத ஸ்தவன மஞ்சள் அடிக்கடி குறிப்பிடுறார். நம்ம பார்த்திருப்போம். முதல்ல கோதாவரி நதியில் மகான்களின் வெள்ளம் ஏற்பட்டு வந்துள்ளது. அதில் முதலாண்டில் சனதர், சனகர், சனந்தனர் முதலியோரின் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. பின்னர் நாரதர், தும்புரு, துருவன், பிரகலாதன், பலி சக்கரவர்த்தி, அங்கதன், வாயுகுமாரன் அவர்கள் தோன்றினார்கள். இவ்வாறு ஒவ்வொரு மகான்களின், ஒவ்வொரு கோதாவரி நதியிலும் ஒவ்வொரு மகான்களின் வெள்ளம் ஏற்பட்டு வந்துள்ளது அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? அப்ப ஒரு யுகத்திலையும் பகவான் வந்து என்ன சொல்லியிருக்கான்? இந்த உலகத்துல தர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்ததான நிலை அடிப்படும் பொழுது, அதர்மம் தலை தோங்கும் பொழுது அந்த தர்மத்தை காக்கிறதுக்காக நானே வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்ப அவர் வந்த அவதாரம் என்ன? தசாவதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவதாரம். மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம், வாமன அவதாரம், பரசுராம அவதாரம், ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், கல்கி கடைசியில. அப்ப பகவானுடைய அவதாரம்னா இந்த 9 அவதாரம் 10 அவதாரம் தான். ஆனா அதை காட்டிலும் பகவானே குரு சொரூபத்துல கீழே இறங்கி வரார். குரு சொரூபத்துல கீழே இறங்கி வரார். அதை வந்து நம்ம உணரணும். இப்ப நிறைய பேருக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் வேற குரு, விவேகானந்தர் வேற குரு, சாயி பாபா வேற குரு, ராகவேந்திரர் வேற குரு, காஞ்சி மகா பெரியவா வேற குரு, கணக்கன் பட்டியார் வேற குரு, ரமண மகரிஷி வேற குரு. அப்ப இத்தனை குருமார்கள் ஏன் அங்கங்க உட்கார்ந்துருக்காங்க? இவங்களுடைய மூலம் என்ன அப்படின்றத நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தால் அதுக்கு ஒரு லீல உங்க எல்லாருக்கும் அப்படின்னு சொல்றேன், கேளுங்க. ஒரே வஸ்து, மூல வஸ்து பரபிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் சத்குருவா இந்த பூமியில அவதாரம் பண்ணுது. அந்த சச்சிதானந்த பரபிரம்ம சத்குருநாதருடைய சொரூபத்திலேருந்து தான் இந்த பிரபஞ்சம்
இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்றது தான் இந்த குருகீதையினுடைய ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயம். இந்த குருகீதையை படிக்க படிக்க எனக்கு நேற்று கைகாலம் வெடவெடுத்து ஆடிட்டு. ஏன் அப்படின்னா அவ்வளோ ரகசியம் இருக்கு இந்த குருகீதையில. குருவை பத்தி யாரு சொல்றா? ஈஸ்வரனே சொல்றாராம். பரமேஸ்வரன் சாட்சாத்து கைலாசபதியான பரமேஸ்வரனே சத்குருவை பத்தி சொல்றார். அப்படி இதை படிக்க படிக்க அப்ப நமக்கு கிடைச்ச பாபான்னு சொல்லக்கூடிய சத்குரு எவ்வளவு உயர்ந்தவர். சாட்சாத்து பரமேஸ்வரனாலேயே போற்றக்கூடிய வணங்கக்கூடிய ஒரு பரபிரம்ம வஸ்து சத்குரு. அப்பேற்பட்ட சத்குரு நம்ம பாபா. சரிங்களா? உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மகான்களும் ஒரே வஸ்து தான் திரும்ப 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 வருது. அது எப்படி வருது அப்படின்றத உங்க எல்லாருக்கும் அடியன் சில விஷயங்கள் சொன்னதுக்கு அப்புறமா தான் நம்ம டாபிக்குள்ளேயே போக முடியும். எடுத்தோம் கவுத்தோன்னு ஸ்ட்ரெயிட்டா போனோம்னா ஒன்னும் நமக்கு புரியாது தானே. அதனால உங்களுக்கு சொல்றேன். சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் இடத்துல பக்த கோஷ்டி, எங்க வைகுண்டத்துல பக்த கோஷ்டி நல்ல ஆட்டம் பாட்டத்தோட நாம சங்கீர்த்தனத்தோட பகவான் மகாவிஷ்ணுவை ஆராதனை பண்ணிட்டு இருக்காங்க வைகுண்டத்துல. அப்ப களி பிறந்தாச்சு. அப்ப களியில பக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை கொடுக்கறதுக்கு சரியான பக்தர்கள் இல்லாம போயிட்டாங்களாம். அப்ப பகவான் பாண்டுரங்கன் 2 பேரை கூப்பிடுறார். யார அப்படின்னா சுகபிரம்ம ரிஷியை கூப்பிடுறார். உத்தவர் துவாபர யுகத்துல கண்ணனுடைய சொருபமாவே வாழ்ந்த உத்தவர், அந்த உத்தவரை கூப்பிடுறார். 2 பேரையும் கூப்பிடுறார். சுகபிரம்ம ரிஷியையும் கூப்பிடுறார், உத்தவரையும் கூப்பிடுறார். இந்த களியில பக்தி ரொம்ப தோய்ந்து போயாச்சு. நீங்க 2 பேரும் போய் அவதாரம் எடுக்கிறீங்களா? எடுத்து பகவான் இருக்கான், அவனுடைய லீலா வினோதங்கள் இந்த பூமியில இருக்கு, இது எல்லாத்தையுமே உணர்விக்கும்படியா நீங்க பிரச்சாரம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி 2 பேர்கிட்டையும் கேட்கிறார். அப்ப 2 பேருமே கோரஸ் என்ன சொன்னாங்க, தயை பண்ணி ஒரு தாயினுடைய கர்ப்பத்துல வசிக்கக்கூடிய அந்த நிலை எங்களுக்கு கொடுக்காதீங்க, நாங்க அயோனி ஜென்மமாவே போறோம் பிறக்கிறோம்னு சொன்னாராம். ததாஸ்து அப்படின்னாராம் பகவான். அதுக்கப்புறமா அந்த 2 பேருமே எங்க பிறந்தாங்க அப்படின்னா சுகர் பிரம்ம ரிஷி சாட்சாத்து மகாவிஷ்ணு, மகாவிஷ்ணுடைய அவதாரம் வியாச முனிவர், வியாச முனிவருடைய பையன் மகன் இந்த சுகபிரம்ம ரிஷி. அந்த சுகபிரம்ம ரிஷி கங்கா, அதாவது வாரணாசி கஷேத்திரத்துல, காசி கஷேத்திரத்துல ஒரு என்ன சொல்றது மணி பெட்டி அடங்கிய ஒரு பெட்டியில ஒரு முஸ்லிம் தம்பதியர்களுக்கு கிடைக்கிறார். அப்படி கிடைச்சதுனால அந்த முஸ்லிம் தம்பதியர் அந்த குழந்தைக்கு வச்ச பேர் என்ன? கபீர்தாசர். கபீர்தாசரா அவதரிக்கிறார் நம்மளுடைய சுகபிரம்ம ரிஷி. அடுத்ததா உத்தவர் எங்க போய் பிறகுறாருன்னா பண்டரிபுரத்துல சந்திரபாகா நதி தீர்த்தத்துல ஒரு தையக்கார ஃபேமிலியில போய் கிடைக்கிறார். அவருக்கு என்ன பேரு? நாமதேவர் அப்படின்றது பேரு. இப்ப புரியுதுங்களா? கபீர்தாசரா வந்தது யாரு? இந்த உத்தவரா இருந்தவர் யாரு? நாமதேவரா மாறி இருக்கார். இப்ப சந்த் துக்காராம் மகராஜ் தன்னுடைய அபங்கத்துல அவர் பாடுறார், நான் எத்தனை அவதாரம் எடுத்திருக்கேன், நானே தான் முன்னாடி வந்தேன் அவர் லிஸ்ட் போடுறார். அதாவது இந்த சத்திய யுகத்துல பிறந்த பிரகலாதன் அடுத்து அங்கதனா வரார் ராமாவதாரத்துல, அதாவது திரேதா யுகத்துல. அடுத்து துவாபர யுகத்துல உத்தவனா வந்திருக்கார். அடுத்து கலில நாமதேவரா வந்திருக்கார். அப்புறம் நாமதேவருக்கு அடுத்த அவதாரமா துக்காராம் மகாராஜா வந்தாராம். அப்ப ஒரே சொரூபம் மாறி மாறி வர்றத போல இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடியது 3 தான். 3 வஸ்து தான் இந்த பிரபஞ்சத்துல இருக்கு. 3 வஸ்து. அது என்ன வஸ்து அப்படின்றத கொஞ்சம் காது கொடுத்து எல்லாரும் கேளுங்க. இதெல்லாம் தெரிந்து கொள்ளாம நம்ம ரொம்ப அற்புதமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? அதாவது 3 வஸ்து அப்படி என்ன இருக்கு அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள், அதாவது மனிதனா இருக்கட்டும், பசுக்களா இருக்கட்டும், இல்ல மரம் செடி கொடி புல் பூண்டுன்னு சொல்லக்கூடிய சர்வ ஜீவராசிகளா இருக்கட்டும், அத்தனை ஜீவராசிகளும் இருக்கக்கூடிய வஸ்துனா அது ஒண்ணு ஜீவன் அப்படின்றது அர்த்தமாகும். ஜீவன் ஜீவாத்மா அப்படின்றத நீங்க தாராளமா நினைப்பு வச்சுக்கோங்க. அடுத்ததா மகான்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒண்ணு. மகான்கள்னா பல மகான்கள் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். மகான்கள் எடுத்துட்டு மகான், அப்ப மகான் ஒரு குரு,
அப்ப ஜீவராசிகள்ல இருந்து ஜீவன், குருமார்கள்ல இருந்து குரு, அடுத்து தெய்வங்கள், ஐயப்பன், முருகன், முனீஸ்வரன், நிறைய சொல்லிட்டே இருக்கோம் இல்லையா, நிறைய தெய்வங்கள் இருக்கு இல்லையா, அத்தனை தெய்வம் சேர்த்து தெய்வம் அப்படின்றது. அப்ப தெய்வம், குரு, ஜீவன், இப்ப இந்த 3 தான் இருக்கு. இப்ப கரெக்டுங்களா? இப்ப இந்த 3மே தான் என்ன பண்ணுது? இந்த 3 தான் இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்கு. ஜீவராசிகள்னு சொல்லக்கூடிய அத்தனையுமே ஒரே ஜீவன், மகான்கள் அத்தனை பேர்களுமே ஒரே குரு, தெய்வங்கள் அத்தனையிலுமே ஒரே தெய்வம். அப்ப 3 தான் இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய தத்துவம். அப்ப அந்த தத்துவம் தெய்வம் தான் தன்னுடைய திருவடி சுரூபமா குருமார்களா வருது. அந்த குருமார்கள் ஜீவராசிகளா இருக்கக்கூடிய அந்த ஜீவன்களை எப்படியாவது கடை தேற்றி பகவானுடைய திருவடியில கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக வந்திருக்கு. அப்ப பகவானே குருவா வரார், குருநாதரே தெய்வம், தெய்வமே குருவா வந்திருக்கு. வந்த தெய்வம், வந்த குருநாதர் இந்த பாவப்பட்ட ஆத்மாக்களை, மோட்சகதினா என்னன்னு தெரியாத ஆத்மாக்களை, அற்புதமான ஆனந்தமயமான பிரம்மானந்த சுவைக்காத இந்த ஜீவராசிகளை எப்படியாவது கடை தேற்றி உயர்ந்த ஸ்தானத்தை கொடுக்கணும், மோட்சகதிக்கு அழைச்சிட்டு போன்றதுக்காக வந்திருக்கு அந்த குருவுடைய சுரூபம். அப்புறம் குரு என்ன பண்ணுது? பகவானுக்கும் நமக்கும் இடையில குருன்னு ஒண்ணு இருக்கு, சத்குருன்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன பண்ணுது? நம்ம மேல தோல் மேல கை போட்டு நம்ம கூட பேசுற மாதிரி பேசி, நம்ம கூட பழகுற மாதிரி பழகி, ஆன்மீக ஊசி அப்படியே குத்திடுது. அப்படி ஊசிய குத்துன அடுத்த செகண்ட்ல நம்மளே மறந்து போய் பிரம்மமயமான ஒரு சொரூபத்தை நமக்கு அந்த குரு கொடுத்து அப்படியே பகவான் கூட சேர்த்து வச்சிடுறார். இதுதான் நடந்துன்னு இருக்கு. அப்ப சச்சிதானந்த சத்குருநாதர் ரொம்ப அற்புதமான சொரூபத்தை கூடியவர். புரியுதுங்களா? ஏன் நிறைய அவதாரங்கள் இருக்கு. ஸ்ரீமன் நாராயணனுடைய ஒரு அவயங்களுமே ஒரு அவதாரம் எடுத்திருக்கு. மகாலட்சுமி சாட்சாத் மகாலட்சுமியே வெங்கமாம்பா அப்படின்னு சொல்லக்கூடிய பக்தையா பிறந்தா. ஹாத்திராம் பாபாஜி பெருமாளுடைய வாழ் ஒரு அவதாரம் எடுத்துச்சு. ஹாத்திராம் பாபாஜி அவருதான் திருப்பதி மலை மேல இருக்கக்கூடிய வெங்கடாஜலபதிக்கு பாலாஜி அப்படின்னு சொல்லக்கூடிய திருநாமத்தை சூட்டினார். அப்படி பகவானுடைய திருமேனில இருக்கக்கூடிய அவருடைய ரோமம் கூட ஒரு அவதாரம் எடுக்கும். அவருடைய காதல போட்டிருக்கிற மகர குண்டலம் கூட ஒரு அவதாரம் எடுக்கும். என்னவா எடுக்குது? குருமார்களா வருது. பகவானுடைய திருவடி, அந்த திருவடி எத்தனையோ மகான்கள் சுரூபமா வந்திருக்கு. புரியுதுங்களா? இப்ப மகான்கள் வெவ்வேறு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? வெவ்வேறுலாம் கிடையாது, ஒண்ணுதான். அது என்ன? பகவானுடைய திருவடி சொரூபங்களே இந்த சத்குருமார்கள். அப்ப தெய்வம் வேறு, குரு வேறு கிடையவே கிடையாது அப்படின்றதுல தயை பண்ணி எல்லாரும் தெளிவா இருங்க. சத்குருவை பத்தி சாட்சாத்து பரமேஸ்வரனே போதிக்கிறார். அப்படின்னா சத்குருவுடைய ஸ்தானம் எவ்வளவு உயர்ந்தது அப்படின்றத நீங்க எல்லாரும் உணர்ந்திருப்பீங்க அப்படின்னு அடியன் நினைக்கிறேன். சரிங்களா? ஏன்னா இந்த உலகத்துல 7 கோடி மந்திர ஜபங்களை காட்டிலும், 7 கோடி மந்திரங்களை காட்டிலும் இருக்கக்கூடிய மகா மந்திரம் எதுவா? குரு அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரமா. இது சாட்சாத்து பரமேஸ்வரனை சொல்லி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். இப்போதைக்கு நம்ம சப்ஜெக்டுக்கு வருவோம். ரொம்ப முக்கியமான விஷயம். பாபாவுடைய எண்ணற்ற பக்தர்கள் பாபாவை தவிர்த்து நான் வேறு எந்த தெய்வத்தையும் வணங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியது தப்பு அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு. குருநாதர் மேல அளவு கடந்த பக்தி இருக்க வேண்டியதான். ஆனா உண்மையான குரு தத்துவத்தை உணராம நம்ம இருக்கோம். குரு தத்துவத்தை நம்ம உணராம இருக்கிறதுனாலதான் நிறைய விஷயங்கள் அறியாமையில நம்ம மூழ்கி போகிறோம். குரு தத்துவம்னா என்னப்பா அப்படின்னா, நம்ம இப்ப வேறுபாடு பார்க்கிறோம். இப்ப நம்ம எல்லாருமே பாபாவுடைய பக்தர்கள். நமக்கு பாபா தான் உயிர். பாபாவை காட்டிலும் இந்த உலகத்துல பெரிய தெய்வம் குரு கிடையாதுன்னு நம்ம சொல்றோம். அதுவே வள்ளலார வணங்கக்கூடிய ஒரு அடியவர் சொல்வார், வள்ளலார் தெய்வமே அருட்பெரும் ஆண்டவர், அவரை தவிர்த்து இந்த உலகத்துல வேறு யாரும் கிடையாதுன்னு அவர் சொல்லுவார். அடுத்து யாரு? ராமகிருஷ்ண பரமஹம்சர். அவர் சொல்வார், எங்களுடைய ராமகிருஷ்ண பரமஹம்சரே மேலான தெய்வம், அவரை காட்டிலும் இந்த உலகத்துல வேறு குருவே கிடையாது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இப்படி ஒரு குருமார்களையும் வணங்கக்கூடிய ஒரு அடியவர்களும் தான் எந்த சொரூபத்தை வணங்குறோமோ அந்த சொரூபத்துக்கு அடிமையாயிட்டாங்க. அதனாலதான் இப்படி பேசுறோம்.
அப்ப பகவானுடைய சொரூபமா வந்திருக்கக்கூடிய மகான்களுடைய சொரூபத்துக்கு நம்ம அடிமையாக கூடாது. மகான்களுடைய சொரூபத்தை தியானிக்கலாம், மகான்களுடைய சொரூபத்தை தியானிக்கலாம். ஆனால் அப்படி அந்த அந்த சுவாமியுடைய குருமார்களுடைய சொரூபத்தை தியானிக்க தியானிக்க நம்ம அறிஞ்சிக்கலாம், நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம யார் அப்படின்றத உணர்த்தக்கூடிய ஒரு வஸ்து தானே குருநாதருடைய சொரூபம் இருக்கே தவிர, மற்றபடி அந்த சொரூபத்துக்குள்ள அதுதான் எல்லாம் அப்படின்னு நம்ம திரிக்கிறோம். அது இல்லை அப்படின்றத நம்ம என்னைக்காவது உணர்ந்திருக்கோம்னா உணரணும். அதை ரொம்ப டீப்பா உணரணும். சாயி பாபா அப்படின்னு சொல்லக்கூடிய வஸ்துன்னு ஒண்ணு இருக்கு. அந்த சாயி பாபான்ற வஸ்து ஒரு உடம்புக்குள்ள இருக்கா இல்ல எங்கும் பரவி இருக்கா அப்படின்னா, அது ஒரு உடம்புக்குள்ளே இல்ல, அது எங்கும் பரவி இருக்கு. நம்ம கண்களுக்கு பார்க்கிறோம், பாபா உட்கார்ந்து சாப்பிடுற மாதிரி தெரியுது, ஆனா அவர் சாப்பிடுறதே கிடையாது. பாபா அங்க போறார், லெண்டி தோட்டத்துக்கு போறார், செடி தோட்டத்துல போய் தண்ணி ஊத்துறார், இதெல்லாம் பாக்குறோம், படிச்சிருக்கோம். ஆனா அவர் எங்கேயுமே அசையறதே கிடையாது. அவர் எங்குமே அசையாம நிர்குண பரமாத்ம சுரூபமா இந்த பிரபஞ்சமே வடிவமா, எப்படி பகவான் ஸ்ரீமன் நாராயணன் விஸ்வரூப தரிசனமா இந்த உலகம் முழுக்க வியாபிச்சு இருக்கானோ, அத போல சச்சிதானந்த சத்குருநாதர் எங்கும் வியாபிச்சு இருக்கக்கூடியவரா சுவாமியா இருக்கார். அவர் எங்குமே ஓடுறதில்ல, நடக்கிறதில்ல, ஒண்ணுமே இல்லாம அசையாம ஒரு நிர்குண சொரூபமா இருக்காரு சுவாமி. ஆனா ஒரு மாயா சக்தியினுடைய ஒரு சொரூபத்தோட கீழே பூமியில இறங்கி ஒரே சொரூபத்துல நடக்கிற மாதிரியும் பேசுற மாதிரியும் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிற மாதிரியும் ஒரு தோற்றத்தை காமிச்சுட்டு போயிருக்காரே தவிர, அதுதான் பாபானா அது பாபா இல்ல. பாபான்கிறது விஸ்வம் முழுக்க வியாபிச்சிருக்கக்கூடிய ஒரு அத்வைத ஸ்வரூபம். அந்த அத்வைத ஸ்வரூபத்தை எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, இந்த அவர் விட்டுட்டு போன ஸ்வரூபத்தை தியானிக்க தியானிக்கத்தான் சகுண ஸ்வரூபத்தை நம்ம வணங்கதான் நிர்குண ஸ்வரூபத்துல கொண்டு போய் அதை விடும். அதை பாபாவே சொல்லியிருக்கார். சகுன வழிபாட்டை நம்ம கடைபிடிக்கணும். சகுன வழிபாட்டை பண்ணதான் அந்த வழிபாடு நிர்குண வழிபாட்டுக்குள்ள கொண்டு போகும் அப்படின்றத பாபா சச்சரத்துல சொல்லியிருக்காரு இல்லையா. அப்ப அந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்துல ராமகிருஷ்ண பரமஹம்சர் கொல்கத்தால இருக்கார், ரமண மகரிஷி திருவண்ணாமலையில இருக்கார், சாயி பாபா ஷிரடியில மகாராஷ்டிரால இருக்கார், அதே மாதிரி வேற யாரு ராகவேந்திரர் கர்நாடகால இருக்கார். அப்படி ஒரு மகான்களுடைய சொரூபத்திலையும் பரமாத்ம சொரூபம், பகவானுடைய திருவடிய வடிவான சொரூபம் அங்கங்க இருந்துகிட்டு அங்க சுத்தி இருக்கக்கூடிய மக்களை அரவணைச்சுக்கிட்டு நல்ல பாதையில பயணிக்க வைக்கிறதுக்கு ஒரு சொரூபம் தாங்கி வந்திருக்கே தவிர, இது அத்தனையுமே ஒண்ணு அப்படின்றத நம்ம தயை பண்ணி புரிஞ்சுக்கணும். அத தயை பண்ணி புரிஞ்சுக்கணும். எல்லா சொரூபமும் சத்குருநாதருடைய சொரூபமே, எல்லா சொரூபமும் ஈஸ்வரனுடைய சொரூபமே, எல்லா சொரூபமும் நாராயணனுடைய சொரூபமே, எல்லா சொரூபமும் சத்குருநாதருடைய சொரூபமே அப்படின்றத நம்ம எல்லாரும் நல்லா உணரணும். உருவங்கள் வேற வேற இருக்கலாம், அது உதிச்சிருக்கக்கூடிய மாநிலம் வேறையா இருக்கலாம், அதோடைய பேச்சு வேறையா இருக்கலாம், அதனுடைய வடிவம் வேறையா இருக்கலாம். ராகவேந்திர சுவாமிகள் சன்னியாசி சொரூபத்துல இருந்தார், சாயிபாபா ஃபக்கீர் சொரூபத்துல இருந்தார், காஞ்சி மகா பெரியவா சன்னியாசி சொரூபத்துல இருந்தார், கணக்கன் பட்டியாரு தோல்ல வெயிட்ட தூக்கிட்டு அங்கேயும் நடந்து போறவரா இருந்தார். ஆனா அத்தனை பேருமே ஒரே சொரூபம் அப்படின்றத நம்ம என்னைக்கு ரொம்ப டீப்பா உணர்றோமோ, அப்ப வீட்டை விட்டு எங்கேயாவது போறோம்னு வைங்க, போற வழியில ஒரு ஜீவசமாதி இருக்கு, ஒரு மகானுடைய ஜீவசமாதி இருக்குன்னா அந்த ஜீவசமாதிக்கு போனா அங்க இருக்கக்கூடிய சுவாமி நம்ம குருநாதர் தான் அப்படின்றத உணரணும். அர்த்தம் புரியுதுங்களா உங்களுக்கு? முதல்ல நம்ம சாயிநாதருடைய பக்தர்களா இருக்கக்கூடிய நம்மளுடைய பாபாவுடைய சொரூபத்தை நம்மளுடைய ஹிருதயத்துல உள்வாங்கிக்கணும். அந்த உள் வாங்கிக்கதான் அந்த சொரூபத்தை எல்லாத்துக்குள்ளேயும் பார்க்கணும். எல்லாத்துக்குள்ளேயும் பார்த்தா தான் குரு பக்தி. நமக்குள்ளேயே பார்த்துக்கிட்டு நம்ம வீட்டுக்குள்ளேயே அனுபவிச்சுக்கிட்டு இருந்தோம்னா பக்தி கிடையாது.
நம்ம இப்ப வர பாயிண்ட்டுக்கு வேறு தெய்வத்தை வணங்குவதா அப்படின்னு ஒரு போட்டிருக்கேன். அதாவது பாபாவுடைய பக்தர்கள் பாபாவை தவிர்த்து வேறு எந்த தெய்வத்தையும் கும்பிடலாமா கும்பிடக்கூடாதா அப்படின்னு சொல்றதுல வாஸ்தவத்துல பாபாவுடைய பக்தர்கள் எல்லா தெய்வங்களையும் வணங்குனாதான், எல்லா மகான்களையும் வணங்குனாதான் பக்தி. நான் பாபா தவிர்த்து வேற எந்த தெய்வத்தையும் வணங்க மாட்டேன்னு சொல்றது பக்தி கிடையவே கிடையாது அப்படின்றத நான் தெளிவா சொல்லிக்கிறேன். பாபாவை ஃபர்ஸ்ட் உணரணும், நமக்குள்ள நம்மள உணரணும், நம்மள ஃபர்ஸ்ட் நம்ம உணரணும். நம்ம சுவாசம் எங்கிருந்து வந்திருக்கு, நம்ம பேசக்கூடிய பேச்சாற்றல் எங்கிருந்து வருது, அப்ப நம்ம யார், நான் யார் அப்படின்னு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உணர்வு நமக்குள்ள வரும். அந்த உணர்வு மயமான சொரூபமே சாய்நாதர். அவரே நம்மளுடைய சத்குரு. அந்த சத்குருவே எல்லா ஜீவராசிகளுக்குள்ளயும், எல்லா மகான்களுக்குள்ளயும், எல்லா தெய்வங்களுக்குள்ளயும் ஊடுருவி இருக்கு. உருவம் தாயா வேற, பெயர் தான் வேற, ஆனா கிருப பண்ணக்கூடிய செயல் ஒண்ணுதான். புரியுதுங்களா? அல்லாஹ் கிட்ட போய் வேண்டுனாலும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வேளாங்கண்ணி மேரி சர்ச்சில் போய் வேண்டுனாலும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருப்பதி பெருமாள் கிட்ட போய் வேண்டுனாலும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தெய்வங்கள் அனுகிரகம் பண்றதுன்றது ஒண்ணுதான். சொரூபம் வேற, உருவம் வேற, பெயர் நாமம் வேறைய தவிர உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய வஸ்து ஒண்ணு அப்படின்றத நம்ம என்னைக்கு உணர்றோமோ அப்பதான் நமக்கு அந்த அறியாமையிலிருந்து நம்ம விலக முடியும். புரியுதுங்களா? பாபாவுடைய பக்தர்கள் எல்லா தெய்வத்தையுமே வணங்கணும். பாபாவை முதல்ல பிடிச்சுக்கணும். சாய்ராம் பாபான்னு சொல்லக்கூடிய ஒரு சொரூபத்தை முதல்ல உள் வாங்கிக்கணும். எப்படி ஒரு பொண்ணை ஒரு பையன் காதலிக்கிறான்னு வைங்களேன், அந்த பையன் அந்த பொண்ணுடைய சொரூபத்தை உள்வாங்கி இருப்பான். எங்க பார்த்தாலும் அந்த பொண்ணையே பாக்குற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவான். ஏதோ ஒரு பொண்ணு அந்த பொண்ணு போட்ட சுடிதார் மாதிரி போட்டோம்னா ஒருவேளை அந்த பொண்ணா இருப்பாளோ இவ அப்படின்னு அவனுக்கு தோணுது. பாத்தீங்களா? அப்ப அந்த மாதிரி மனசை பறி கொடுத்துடணும். எந்த சொரூபத்துல? சாயிநாதருடைய சொரூபத்துல நம்மளுடைய மனசை பறி கொடுத்துடணும். அப்படி பறி கொடுத்துட்டா நம்ம கண்ணை மூடுனா சாய்நாதர் தெரிவார். இந்த பக்கம் பாபா இருக்கார், இந்த பக்கம் பாபா இருக்கார், இந்த பக்கம் பாபா இருக்கார், இந்த பக்கம் பாபா இருக்கார். அப்ப இருக்கிறத எப்படி புரிஞ்சுக்கணும்னா, பாபான்னு சொல்லக்கூடிய சுவாமி கூட நம்ம பழகணும். பழகுனாதான் தெரியும். பழகணும்னா அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும். அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா சாகி சச்சரிதத்தை படிக்கணும். அப்படி படிச்சு 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 பாபாவை சிந்தனை பண்ணி பாபாவை நமக்குள்ள தியானிச்சா பாபா நல்லா சொரூபத்தோட உட்கார்ந்துருவார். உட்கார்ந்ததுக்கு அப்புறம் சுவாமியை உள்வாங்கினதுக்கு அப்புறம் பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போறோம்னு வைங்களேன், 108 திவ்ய தேச பெருமாள் கோவிலுக்கு போறோம்னு வைங்களேன், அந்த கோவில்ல பெருமாளா இருக்கிறது நம்ம பாபா தான் அப்படின்றத நம்ம உணரலாம். பாபா தான் உணரலாம். பக்கத்துல இருக்கக்கூடிய சிவபெருமான் கோயிலுக்கு போனா சிவஸ்வரூபமா இருக்கிறது நம்ம பாபா தான் அப்படின்றத உணரலாம். பிள்ளையார் கோயிலுக்கு போனாக்கா பிள்ளையாரா இருக்கிறது என் பாபா தான் அப்படின்றத உணரலாம். அதே மாதிரி பக்கத்துல ஜீவசமாதி யாரோ ஒரு மகான் இருக்காரு, காஞ்சி மகா பெரியவருடைய சமாதிக்கு போறீங்களா, காஞ்சி மகா பெரியவரா இருக்கிறது என் பாபா தான். முருகனா இருக்கிறதும் என் பாபா தான். ரமணரா இருக்கிறதும் என் பாபா தான். ஞானானந்தகிரி சுவாமிகளா இருக்கிறதும் என் பாபா தான். இந்த உலகத்துல எத்தனை மகான்கள் உண்டோ, இந்த உலகத்துல எத்தனை தெய்வங்கள் உண்டோ, இந்த உலகத்துல எத்தனை முனிவர்கள் உண்டோ, மகரிஷிகள் உண்டோ, சாதுக்கள் உண்டோ, சந்நியாசிகள் உண்டோ, சர்வ ஜீவராசிகள் உண்டோ, அத்தனையும் என் குருநாதனே அப்படின்றத உணரணும். பிராக்டிஸ் பண்ணதான் எல்லா சேத்திரத்திலையும் இருக்கக்கூடிய தெய்வம் என் குருநாதர். புரியுதுங்களா? எல்லா சேத்திரங்களில் இருக்கக்கூடிய மகான்களும் என் குருநாதர். எல்லா சேத்திரங்களில் இருக்கக்கூடிய நடமாடக்கூடிய ஜீவராசிகள் என் குருநாதர். இந்த பிரபஞ்சமே என்னுடைய குருநாதர் அப்படின்னு நமஸ்கரிக்கிறோம். பக்தினா இதான். இப்படிதான் பக்தி இருக்கணும்ன்றத மகான்கள் காட்டி கொடுத்திருக்காங்க. சந்த் ஏகநாத் மகாராஜ் அவர் சேத்ராடனம் போறாச்ச ஒரு கோவிலுக்கும் போவாரு. சிவன் கோயிலுக்கும் போவாரு, பெருமாள் கோயிலுக்கும் போவாரு. சிவன் கோயிலுக்கு போனா அங்க சிவன் தரிசனம் கொடுக்க மாட்டாராம், விட்டல் தரிசனம் கொடுப்பாராம். ஏன்னா ஏகநாத் மகாராஜுக்குள்ள சாட்சாத் அவருடைய குரு ஜனார்த்தன சுவாமியும் அவருடைய சொரூப ஞானம் பெற்ற விட்டலும் தான் அவருக்கு எல்லாமே. அப்ப அவர் எந்த கோயிலுக்கு போறாரோ அந்த சுவாமி தரிசனம் கொடுக்குமா. சந்த் துக்காராம் மகாராஜ் மலை மேல ஏறி சிவபெருமான பார்க்க ஆசைப்பட்டாராம், சிவபெருமான கீழே வந்தாராம். புரியுதுங்களா சொல்ல வர்றது? அப்ப எந்த சேத்திரத்துக்கு போனாலும் எந்த மகான்களை தரிசிச்சாலும் அது என் குருநாதனே அப்படின்ற அந்த சிந்தனைய நம்ம பிராக்டிஸ் பண்ணாதான் வளர்த்துக்க முடியும்.
எடுத்தோம்னா வரவே வராது. அதை மட்டும் நல்லா நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லா கோவில்களையும் இருக்கக்கூடிய தெய்வத்தோடைய சுரூபமா நம்ம பாபாவை பாருங்க. எல்லா மகான்களுக்குள்ளேயும் நம்ம பாபாவை பாருங்க. எனக்கு பாபாவை தவிர வேற எந்த சாமியை கும்பிட மாட்டேன்னு சொல்றது தப்பு. அது பக்தியே இல்லை. பாபா ஒத்துக்கவே மாட்டார். பாபா எப்படி ஏத்துப்பார்? ஏத்துக்கவே மாட்டார். நான் தான் எல்லா ஜீவராசிகளும் இருக்குன்னு சொல்றேன், நான் தான் எல்லா மகான்களுக்குள்ளே இருக்குன்னு சொல்றேன். பாபா என்னைக்காவது ஒரு நாள் ஒரு பக்தனை என்ன பிடிச்சிக்கோ, நான் தான் தெய்வம், நான் தான் உன் குரு அப்படின்னு சொல்லியிருக்காரா? இல்லவே இல்லையே. பாபா என்ன சொல்லியிருக்கார்? உன்னுடைய குரு, நீ யாரையாவது குருவா பாவிச்சிருக்கீன்னா அந்த குருவை விட்டுடாத, வருவது வரட்டும், உன் குருநாதனை இருக பற்றிக்கொள்னு சொல்லியிருக்காரு. தவிர அந்த குரு நல்லவர் இல்ல, என்ன பற்றிக்கன்னு சொல்லியிருக்காரா? இல்லவே இல்லையே. ஏன்னா அந்த குருக்குள்ளேயும் நான் தான் இருக்குன்றத சூசகமா அந்த பக்த பந்த் அப்படின்னு சொல்லக்கூடிய பக்தனுக்கு சொல்லி கொடுத்திருக்கார். புரியுதுங்களா? சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, எல்லா கோவில்களுக்கும் போங்க, எல்லா மகான்களையும் தரிசனம் பண்ணுங்க. பிரதோஷ காலத்துல விரதம் இருக்கலாம் சந்தோஷமா. நந்தியம் பெருமானுக்கு அபிஷேகம் நடக்குது, பண்ணுங்க. அதே மாதிரி பெருமாள் கோவிலுக்கெல்லாம் போங்க. இன்னைக்கு ஏகாதசி, ரொம்ப அற்புதமான நன்னாள். பெருமாள் கோவிலுக்கு போங்க. பக்கத்துல எந்த கோவிலா இருந்தாலும் போங்க. வீட்டுக்குள்ளேயே பாபாக்கு தனியா மேடை கட்டி வைக்கிறது, மற்ற சாமியெல்லாம் தனியா வைக்கிறது தப்பு இல்லையா? அதெல்லாம் தப்பு. பாபாக்குன்னு தனியா வைக்கணும். வச்சுவிட்டு எல்லா தெய்வத்தையும் ஒதுக்கி வச்சா நல்லதா? அது எல்லா தெய்வங்களும் கூடவே பாபா வச்சா தான் மதிப்பு, அதுதான் பக்தி. பாபாவுக்கு தனி பீடத்தை கட்டி இதுதான் என்னுடைய தெய்வம், மற்றதெல்லாம் தெய்வம் இல்லையா? சொல்றதோட அர்த்தம் புரியுதுங்களா? எல்லா தெய்வத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடிய வஸ்து ஒண்ணுங்கிறத நம்ம என்னைக்கு உணர்றோமோ அன்னைக்கு தான் நம்ம ஒழுங்கா பாபாவை புரிந்து வைத்து கொண்டிருக்கிறோம்ன்றத நல்லா தெளிவா தெரிஞ்சுக்குங்க. ஒரு ஒரு லீல ஒண்ணு சொல்றேன். மகள்சால்பதி கண்டோபா கோயில பூஜை பண்ணிட்டு இருக்கார். கண்டோபா கோயில பூஜை பண்ணிட்டு இருக்கார். பாபா அந்த கண்டோபா கோயில நேரா வந்து கண்டோபாவோட கலந்துட்டார். நேரா பார்த்திருக்காரு நம்மளுடைய மகள்சால்பதி. ஐயோ, என்ன பாபா நேரா பார்த்தா நேரா கண்டோபா கோயில்ல அப்படியே கண்டோபாவோட கலந்துட்டாரே பாபா பாபா அப்படின்னாரு. 10 நிமிஷம் கழிச்சு பாபா கண்டோபாக்குள்ள இருந்து வெளில வந்தார். அப்ப என்ன அர்த்தம்? கண்டோபாவும் நானேன்னு அர்த்தம். அப்ப ஒரு தெய்வத்தை வழிபடுதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அந்த தெய்வத்துக்குள்ள நம்ம குருநாதரை பார்க்கறது தான் ரொம்ப அழகு. அதுல தாஸ்குன மகாராஜ் ஒரு முறை தோத்துட்டார். தாஸ்குன மகாராஜ் வந்து ஒரு முறை பாபாவுடைய பார்க்க ஷீரடிக்கு வந்தார். பாபா, நான் பன்றிபுரம் போனோம், எனக்கு அனுமதி கொடுனாரு. நான் தாண்டா பாண்டுறேங்க, என்ன பாத்துக்க, நான் தான் பாண்டுறேங்கன்னாரு. ஆமா, நீங்க எப்பத்தாலும் இப்படிதான் சொல்லுவீங்க, எனக்கு தெரியும், போங்க பாபான்னு சொல்லிட்டு அவர் கோச்சிக்கிட்டு போயிட்டார். யார்? தாஸ்குன மகாராஜ். தாஸ்குன மகாராஜ் வந்து கோச்சிக்கிட்டு போயிட்டார். இது நடந்த சம்பவம், ஆதாரம் இருக்கு. அப்ப நானா சாஹேப் சாந்தோர்கர் கிட்ட பாபாவை பத்தி தாஸ்குன குறை சொல்றார். பாபா வந்து யாருடைய விஷயத்திலையும் தலையிட மாட்டாரு. ஆனா ஏன் விஷயத்துல மட்டும் ஏன் தலையிடுறாரு? நான் பன்றிபுரத்துக்கு போகணும், பாண்டரங்கனை தரிசிக்கணும்னு தானே சொல்றேன், ஏன் பாபா விட மாட்டேங்கிறாரு அப்படின்னு பேசியிருக்கார். பாபா அப்புறம் அடுத்த செகண்ட் கூப்பிட்டு அவனை போ சொல்லுன்னு இருக்கார். போ சொல்ல அவனை அப்படின்னு இருக்கார். பன்றிபுரம் போனார், பாண்டரங்கனை தரிசிச்சார் தாஸ்குன மகாராஜ். திருப்பி ஷிரடிக்கு வந்தார். பாபாட்ட வந்து, பாபா எனக்கு சாட்சாத்காரத்தை எப்ப நீங்க காமிக்க போறாங்க அப்படின்னாரு. டே, நான் தாண்டா, இதாண்டா சாட்சாத்காரம், இதுதாண்டா என்னுடைய ஆத்மஸ்வரூபம், பாத்துக்கன்னார. நீங்க இப்படிதான் பாபா சொல்லுவீங்க, எனக்கு தெரியாதா அப்படின்னு சொன்னாராம். நீ பண்டரிபுரத்துக்கு போனதானே? ஆமா பாபா, போன பாபா. பண்டரிநாதனுக்குள்ள என்ன நீ பாத்தியான்னாரு பாபா. பண்டரிநாதனுக்குள்ள நீ என்ன பாத்தியா அப்படின்னு பாபா கேட்டிருக்கார். அப்ப பாபா என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, நீங்க எந்த தெய்வத்தை வணங்கினாலும், எந்த குருமார்களை வணங்கினாலும், எந்த ஜீவராசிகளை பார்த்தாலும், எந்த மரம் செடி கொடிகளை பார்த்தாலும், அனைத்துக்குள்ளையும் என்ன நீங்க பாக்குறீங்களான்னு பாபா செக் பண்றார். ஆனா எத்தனை பேர் பாக்குறோம்? நம்ம பாபாவோட பக்தர்கள் நம்ம வாய் கிளிய சொல்லிக்கிறோம். எத்தனை ஜீவராசிகளுக்குள்ளேயே நம்ம பாபா பாக்குறோம். முதல்ல நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய நம்மளுடைய அம்மா அப்பா, சொந்தம் பந்தம், நம்ம வீட்டுல பயன்படுத்தக்கூடிய ஜட வஸ்துக்கள், இது எல்லாத்துலயும் பாபாவை பார்க்க தெரியுதானா? இல்லையே. இதுக்குள்ளேயே பார்க்க தெரியல. நமக்குள்ளேயே பாபா பார்க்க தெரியாத போது எல்லா தெய்வங்களுக்குள்ளேயும் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் எங்கிருந்து பார்ப்போம்? இப்ப புரியுதுங்களா சொல்ல வருது? நமக்குள்ள பாபாவை பார்க்க நமக்கே தெரியலையே. பாபா தான் நமக்குள்ள ஆத்மஸ்வரூபமா இருக்கார். இன்னைக்கு நான் பேசுறேன்,
அடுத்த செகண்ட் இந்த உயிர் பிரிஞ்சு போயிட்டுனா இந்த உடம்பு கீழே விழுந்துரும். அப்போ உடம்புக்குள்ள இருந்தது எது? உடம்புக்குள்ள இருந்து என்ன பேச வச்சது எது அப்படின்னு நான் சிந்திக்கணும். அப்ப நீங்க காது கொடுத்து இவ்வளவு தூரம் கேட்குறீங்க, காது கொடுத்து கேட்குறீங்க. நான் சொல்ல சொல்ல உங்க காதுல நல்லா இனிமையா விழுவுது. என்ன நம்ம இவர் சொல்ல சொல்ல நம்ம கேட்கிறோமே, கேட்கறது எது? கேட்க வைக்கிறது எது? நமக்கு காது நல்லா கேட்குது. இந்த கேட்கக்கூடிய திறன் எது? யார் கொடுத்த அந்த திறனை? இந்த கண்ணால பாக்குறோம், நான் பேசுறத நீங்க லைவ்ல பாக்குறீங்க. இந்த கண்ணால என்ன நீங்க இப்ப பாக்குறீங்க? இந்த கண்ணு ஒளியா இருக்கு, இந்த ஒளியை கொடுத்தது யாரு? புரியுதுங்களா? அதே மாதிரி பேசக்கூடிய திறன். நிறைய பேர் ஊமையா இருக்காங்க, பாவம். அவங்களெல்லாம் என்ன பண்றது? அவங்க படைப்பு அப்படி. நான் பேசுறேன், நீங்க கேட்குறீங்க. பேசக்கூடிய பேச்சு திறன் எது? உடம்புல தலையிலேருந்து இந்த திருவடி வரைக்கும் ரத்த ஓட்டம் சீரா ஓடிக்கிட்டு இருக்கு. சீரா ஓடுறதுக்கு நம்ம ஓட வைக்கிறோமா? இல்ல. ஹார்ட் பீட் அழகா துடிச்சுக்கிட்டே இருக்கு. இதயம் பிறந்ததுலேருந்து ஓயாம துடிச்சுக்கிட்டு இருக்கு. எங்க கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ண சொல்லுங்களேன். ஸ்டாப் பண்ண முடியுமா? முடியாது. யாரோ ஒருத்தருக்கு கட்டுப்பட்டு இந்த சரீரம் ஒவ்வொரு நாளும் தூங்கி தூங்கி எழுது. யாருக்கோ கட்டுப்பட்டு இந்த ஹிருதயம் துடிச்சுக்கிட்டே இருக்கு. யாருக்கோ கட்டுப்பட்டு தான் கடல் கொந்தளிக்காம இந்த நிமிஷம் அமைதியா இருக்கு. யாருக்கோ கட்டுப்பட்டு தான் சூரியன் சரியான நேரத்துல உதிக்கிறார், சந்திரன் சரியான நேரத்துல உதிக்கிறார். யாருக்கோ கட்டுப்பட்டு தான் மழை காலத்துல மழை பெய்யுது. யாருக்கோ கட்டுப்பட்டு தான் சூரியன் சரியான உதிக்குது, மழை காலத்துல மழை பெய்யுது, பனிக்காலத்துல பனி பெய்யுது, வெயில் காலத்துல வெயில் அடிக்குது. அப்ப யாரோ ஒருத்தருக்கு கட்டுப்பட்டு தானே எல்லாம் நடக்குது. அந்த ஒருத்தர் யார்? அந்த ஒருத்தர் யார் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்படி கண்டுபிடிச்சா அதுதான் சத்குரு. சாய்நாதருடைய குருமார்கள், குரு சொல்லக்கூடிய சத்குருவுடைய இந்த சுண்டு விரல் அசைவுல தான் இந்த பிரபஞ்சமே அசையுது. அப்ப அவர் அசைஞ்சா என்ன அசையுங்கிறத கொஞ்சம் யோசனை பண்ணி. சுண்டு விரல் அசைவுல தான் இந்த உலகமே அசையுது அப்படின்னா அந்த சொரூபம் எவ்வளவு உயர்ந்தது. அப்பேற்பட்ட சுவாமி நம்ம பாபா. நமக்கு எவ்வளோ கொடுப்பன, நமக்கு எவ்வளோ பாக்கியம் கிடைச்சிருக்கு. பாபான்னு சொல்லக்கூடிய ஒரு வஸ்துவை நம்ம இழந்துடவே கூடாது. நம்ம கூட நம்ம பெருசா நினைக்கக்கூடிய புருஷனோ பொண்டாட்டியோ சொத்தோ பத்தோ காசோ பணமோ எதுவும் வராது. உலகத்துல நீங்க உயர்ந்ததா நினைச்சு வச்சிருக்கக்கூடிய எதுவும் வராது. எது நமக்கு கூட வரும்? குருநாதர் மட்டுமே கூட வருவார். குருநாதருடைய அருள் மட்டுமே கூட வரும். பகவானுடைய திருவடி மட்டுமே நமக்கு கூட வரும். அவர் ஒருத்தர் மட்டும்தான் நமக்கு உற்ற துணை, உற்ற நண்பன், உற்ற சுவாமி. வேற எதுவுமே கிடையாது. அப்படி நமக்கு நிலையா இருக்கக்கூடிய, நமக்காக ஓடி வந்த சுவாமியை விட்டுட்டு நம்ம எங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கோமே, எதையோ நினைச்சு நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோமே. சுவாமி எனக்கு அப்படி என்ன பண்ணிட்டார், பாபா இந்த பாபா கும்பிட்டு எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு வாய் கூசாம எத்தனையோ பேர் நம்ம கேட்டுட்டு இருக்கோமே. கொஞ்சமாவது யோசனை பண்ணி பாருங்களேன். கொஞ்சமாவது இன்னைக்கு பேசக்கூடிய திறனும், கேட்கக்கூடிய திறனும், பார்க்கக்கூடிய திறனும், இந்த சரீரத்துல சரியான நேரத்துல மலை மூத்திரம் சரியா வெளியில போகுது. நல்லதும் உள்ள வருது, கெட்டதும் உள்ள வருது. இந்த பேச்சு எங்கிருந்து வருது, எங்க மறைஞ்சு போகுது, ஏதாவது தெரியுமா? எதுவுமே தெரியாத போது எதுவுமே கூட வராது. இது கூட வருமானா இதுவும் கூட வராது. எதுதான் கூட வரும்? இந்த பூணூல் கூட வராது, இந்த மணி கூட வராது, இந்த துளசி மாலை கூட என் கூட வராதே, எதுவுமே வராதே. அப்ப எதுதான் வரும்? தெய்வத்துடைய அருளும் சச்சிதானந்த சத்குருநாதருடைய அருள் மட்டுமே நமக்கு கூட வருமே தவிர வேறு இந்த உலகத்துல வேறு எதுவுமே வரவே வராது அப்படின்றது தான் சத்தியம். இதுல ஒரு அம்மா சொல்லியிருக்காங்க, இந்த உடல் உயிர் உள்ளவரை சாயப்பா மட்டுமே என்னுடன் இருப்பார்னு நீங்க சொல்றீங்களா, அது கூட தப்பு. இந்த உடல்ல உயிர் இருக்கிற வரைக்கும் தான் இல்ல, இந்த உடலை விட்டு உயிர் போனாலும் பாபா தான் நம்ம கூட இருப்பார், வேற யாரும் இல்ல. உடம்புக்குள்ள இருக்கும் போதும் பாபா தான் துணை இருப்பார், உடம்ப விட்டு வெளியில போயிடும் போதும் பாபா தான் நம்ம கூட இருப்பாரே தவிர என்னைக்கும் சாஸ்வதமா இருக்கக்கூடிய ஒரே உறவு, என்னைக்கும் சாஸ்வதமா இருக்கக்கூடிய ஒரே பந்து, ஆத்ம பந்து குரு மட்டுமே, வேற எதுவுமே இல்லை. நமக்காக கருணை கொண்டு வந்திருக்கார் சாயி. அதனால அப்பேற்பட்ட சுவாமிய நம்ம பிடிக்கல, அவர் தான் நம்மளை பிடிச்சிருக்கார். நம்மளை பிடிக்கிறதுக்கு நமக்கு அந்த அருகதை, தகுதி
அப்படின்றதெல்லாம் எதுவும் இல்லையே. புரியுதுங்களா? அதனால என்ன சொல்ல வர அப்படின்னா, எல்லா தெய்வத்துக்குள்ளேயும் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் முதல்ல நமக்குள்ளேயும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்குள்ளேயும் எல்லா ஜடவஸ்துக்குள்ளேயும் பாபாவை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே நமக்குள்ள ஒரு ஞானம் வரும். அந்த ஞானம் தான் ஆத்ம ஞானம். சொல்றது புரியுதுங்களா? பிராக்டிக்கலா பிராக்டிஸ் மட்டுமே. நம்ம எடுத்து வைக்கிற ஒரு அடியையும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நம்ம பயன்படுத்தக்கூடிய பிரஷ், நம்ம துவட்டிக்கக்கூடிய துண்டு, நம்ம போட்டுக்கக்கூடிய வஸ்து, நமஸ்காரம் பண்ணிருக்கோமா? அந்த நம்ம துவட்டிக்கிறோம் துண்டு, அந்த துண்டு இல்லைன்னா தலை ஈரமா இருக்கும், அந்த துண்டுக்கு ஒரு நன்றி சொல்லியிருக்கோமா? இந்த பல்ல விளக்கும் போது பிரஷ், அந்த பிரஷ் இல்லைன்னா அந்த பல்லு நல்லா இருக்குமா? அந்த பிரஷுக்கு நன்றி சொன்னோமா? தண்ணி நல்லா குளிக்கிறோம், திறந்தா தண்ணி வருது, அந்த தண்ணிக்கு நம்ம மரியாதை சொல்லி. ஏன்னா எல்லாமே பாபாவா இருக்கும்போது ஒரு துவட்டிக்கிற துண்டு பாபா இல்லையா? பிரஷ் பாபா இல்லையா? காலில் போட்டிருக்க செருப்பு பாபா இல்லையா? எல்லாமே பாபாவோடது தான். எல்லாமே பாபா தான். போட்டுக்கிற ட்ரெஸ்ல இருந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு வஸ்துவுமே பாபாவுடைய சொரூபமே. எல்லாமே, வண்டியும் பாபா தான், காரும் பாபா தான், சைக்கிளும் பாபா தான், எல்லாம் பாபா தான். எல்லாமே பாபாவா இருக்கும் பொழுது அது எல்லாத்துக்குள்ளேயும் பாபாவை பார்க்கக்கூடிய ஒரு பார்வை, பார்க்கக்கூடிய ஒரு ஞானம் அவ்வளவு சாமர்த்தியமா வந்துருமானா வராது. அதுக்கு என்ன பண்ணும்? பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதனாலதான் நான் சொல்றது என்னன்னா, எல்லா கோவிலுக்கும் போங்க, ஒரு சொரூபத்துக்குள்ளேயும் ஒரு தெய்வங்களுக்குள்ளேயும் ஆத்மஸ்வரூபமா இருக்கக்கூடிய நம்ம குருநாதரை பாருங்க. நம்ம குருநாதர் கூட சொல்லிக்க கூடாது. சாயி வேற இல்ல, ரமணர் வேற இல்ல, ராமகிருஷ்ண பரமசர் வேற இல்ல, ஆழ்வார்கள் வேற இல்ல, நாயன்மார்கள் வேற இல்ல, ரிஷிகணங்கள் வேற இல்ல, பூதகணங்கள் வேற இல்ல. எல்லாமே ஒரே சொரூபம். இந்த உலகத்துக்கு சூரியன் ஒண்ணுதான், சந்திரன் ஒண்ணுதான். நீர், தமிழ்ல நீர் சொல்றோம், அதுவே மலையாளத்துல வெள்ளம்னு சொல்லுவாங்க. நீர்ன்றது ஒண்ணுதானே? புரியுதுங்களா சொல்றது? கடல் அப்படின்றது ஒண்ணுதானே? தெய்வம்ன்றது ஒண்ணுதான், மகான்களும்ங்கிறது ஒண்ணுதான், வேற ஒண்ணுமே இல்லையே. அதனால ரொம்ப அற்புதமான வைபவம், பாபாவுடைய வைபவம். பாபாவை பத்தி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அது காண கிடைக்காத ஒரு வஸ்து. அதனால பாபான்னு சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த வஸ்துவை எந்த காலத்திலையும் தயை பண்ணி மறந்துடாதீங்க அப்படின்றத சொல்ற. இதுல பண்டாரம் என்றால் என்ன, பண்டாரம் என்ற பொருள் எதை குறிக்கும் அப்படின்றத ஒரு ஐயா கேட்டிருக்காரு. பண்டாரம் அப்படின்னு சொல்றக்கூடியது பழனி முருகப்பெருமானுடைய இருக்கிற இடத்த பண்டாரம் அப்படின்றத சொல்லுவாங்களாம். பண்டாரம் அப்படின்னா அது ரொம்ப உயர்ந்த பொருள் அடங்குனது அப்படின்றத சொல்லுவாங்க. ரீசண்டா இந்த முருகப்பெருமானுடைய மாநாட்டில் இந்த பண்டாரத்துக்கான ஒரு அர்த்தத்தை அழகா எடுத்து சொன்னாங்க நம்மளுடைய அம்மா. நல்ல ஸ்பீச் பண்ணுவாங்களே, மங்கையர்க்கரசி அம்மா. பண்டாரம், எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய பண்டாரம் சொல்லக்கூடிய ஒரு பொருள். அந்த இடத்துக்கு எல்லாவற்றையுமே அடக்குன சொரூபம், எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய சொரூபம், அந்த எல்லாமல்ல முருகப்பெருமானுடைய ஆண்டிகோல சுரூபம். அதையே பண்டாரம் அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க. புரியுதுங்களா? முருகப்பெருமானுக்குள்ளேயும் குருநாதரையே பார்க்கலாம், ஐயப்பனுக்குள்ளேயும் குருநாதரையே பார்க்கலாம். நம்ம குருநாதர் தான் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கார். நம்ம குருநாதர் நம்ம சாய சொல்லிக்கிறோம். இன்னொருத்தருடைய குருநாதர் யாரு? குருன்றது ஒண்ணுதான். ஆனா நம்ம பேச்சு வாக்குல மாறுது. அதுலயே பேதம் வருது பாருங்க. அந்த பேதத்தை ஒழிக்கணும். என்னையா ஏன் குருநாதர் உன் குருநாதர் ஒண்ணுதான்யா. உங்க ராமகிருஷ்ண பரமஹம்சரு காளி தேவியை பூஜை பண்ணிட்டு இருந்தார். எங்க சாய்நாதர் வீடு வீடா பிக்ஷை எடுத்துக்கிட்டு பக்கீரி மாறி இருந்தார். இதுக்கு என்ன வித்தியாசம்? ஊரு வேற, பேரு வேற, செயல்பாடு வேற, அருள் ஒண்ணுதான். ராமேஸ்வர பரமஹம்சர் எதுக்கு இந்த பூமிக்கு வந்தாரோ, சாய்நாதரும் அதுக்குதான் வந்தார். புரியுதுங்களா? முருகன் எதுக்கு வந்தாரோ, பிள்ளையாரும் அதுக்குதான் வந்தார். பெருமாள் எதுக்கு வந்தாரோ, சிவபெருமானும் அதுக்குதான் வந்தார். முடிஞ்சது. எல்லாமே எதுக்கு வந்திருக்கு? நமக்காக வந்திருக்கு. நம்மளை கடை தேற்றத்துக்காக தான் வந்திருக்கே தவிர வேற எதுக்காகவும் வரவே இல்லை. நமக்காக வந்திருக்கு.
இந்த பூமியில ஏகப்பட்ட புண்ணிய சேத்திரங்கள் கிடைச்சிருக்கு. எதனால? நமக்காக கிடைச்சிருக்கு. லீலா வினோதங்கள் பண்ணி முருகப்பெருமானுக்கும் பிள்ளையாருக்கும் சண்டை வர வச்சு, மாம்பழத்தினால நாரதருடைய கலகம், மாம்பழத்துக்காக சண்டை போட்டு அந்த மாம்பழ சண்டை நடக்கலன்னா பழனி கிடைச்சிருக்காது, 6 படை வீடு கிடைச்சிருக்காது. அதுலயும் சூக்ஷ்மம் உண்டு, அதுலயும் லீலா வினோதங்கள் உண்டு. நிறைய இருக்கு விஷயம், நம்ம கொட்டி கிடக்கு இந்த பாரத பூமியில மகான்களுடைய லீலா வினோதம். யோகி ராம் சூரத்குமார் சொல்வார், திருவண்ணாமலை சுவாமிகள், விஸ்ரீ சுவாமியார், அவர் அடிக்கடி சொல்றது என்ன அப்படின்னா, இந்த பூமி மகான்கள் விளையாடக்கூடிய பூமின்னார். தெய்வத்தோட பூமி கூட அவர் சொல்லல, மகான்கள் விளையாடக்கூடிய பூமி இது. இப்போதைக்கு இது கலியுகம் கிடையாது, மகான்கள் யுகம் சொன்னார் அவர். கடவுள் யுகம் அப்படின்னாரு. இது கலியுகம்னு நம்ம சொல்றோம். யோகி ராம் சூரத்குமார் மகாராஜ் சொல்றாரு, டே இது கலியுகம் இல்லடா, கடவுள் யுகம், கடவுள் யுகம் அப்படின்றத யோகி ராம் சூரத்குமார் மகாராஜ் சொல்றார். அந்த மாதிரி நீங்கெல்லாம் வீட்டுல ஃப்ரீயா இருக்கீங்கன்னா நிறைய மகான்களை பத்தி தெரிஞ்சுக்குங்க. பாபாவை பத்தி தான் தெரிஞ்சுக்கணும்ன்றது கிடையாது, எல்லா மகான்களையும் ரமணரை பத்தி தெரிஞ்சுக்குங்க, ரமணரை பத்தி தெரிஞ்சுக்குங்க, சாய்நாதரை பத்தி தெரிஞ்சுக்குங்க, ராகவேந்திர சுவாமிகளை பத்தி தெரிஞ்சுக்குங்க, கணக்கன்பட்டியாரை பத்தி தெரிஞ்சுக்குங்க. இந்த மாதிரி நீங்க நிறைய மகான்களை பத்தி தெரிந்து கொள்ளுங்கள். அதே இன்னொரு ஐயா கேட்டிருக்காரு, எல்லா கடவுளும் மனித உலகில் வந்து அருள் பாவிக்கின்றார்கள், பிறகு ஏன் மனிதர்கள் கஷ்டப்படுகிறார்கள்? ஏழை பணக்காரன் நிலை ஏன் நீடிக்கிறது? நல்ல மனிதர்களை ஏன் ஒதுக்குகிறார்கள்? இது ஒரு நல்ல அற்புதமான கேள்விதான். அதாவது தெய்வத்துடைய அருளும் மகான்களுடைய அருளும் இந்த பூமியில சரி சமமா தான் விழுது. ஆனா அந்த மகான்களுடைய அருளையும் தெய்வத்துடைய அருளையும் புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு அதை வாங்கி கொள்ளக்கூடிய பக்குவமும் பக்தியும் யாருக்கு இருக்கோ அது அந்த அருள்மலை அவர்கள் மேல விழும். தெய்வத்தை உணர்ந்தவங்களுக்கு தெய்வத்துடைய அருள் கிடைக்கும், தெய்வத்தை உணராதவங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒண்ணுமே கிடைக்காது. அவன் என்ன சொல்லுவான்? தெய்வம் இல்ல, தெய்வம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போவான். அப்ப அவனுக்கும் தெய்வத்தோட அருள் உண்டு, ஆனா உணரக்கூடிய பக்குவம் அவனுக்கு கிடையவே கிடையாது. இப்ப பெரிய பெரிய மகான்கள், ஞானிகள், சித்த மகாபுருஷர்கள்லாம் நல்ல நல்ல வழிகாட்டுகள், நல்ல நல்ல வழிகள்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா அது அத்தனையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோமா அப்படின்னா இல்ல. இப்ப இந்த கேள்வி கேட்கக்கூடிய அந்த ஐயா, நாயன்மார்கள், ஆழ்வார்கள், இவங்களெல்லாம் பத்தி தெரியுமா அப்படின்னு அடியன் ஒரு கேள்வி கேட்டா, தெரியுமா அப்படின்னா அவர்கள் என்ன பதில் சொல்வார்கள் அப்படின்னா, தெரிஞ்சிருக்குன்னா எனக்கு தெரியும். 4 நாயன்மார்களுடைய சரித்திரம் தெரியுமா? 4 ஆழ்வார்களுடைய சரித்திரம் தெரியுமா? நம்ம திருப்புகழ் பாடின அருணகிரிநாதருடைய வரலாறு தெரியுமா? அப்படிலாம் நம்ம கேட்க போனோம். இந்த மாதிரி சத்தான விஷயங்களை தெரிஞ்சுக்கத்தான் இந்த ஏழை பணக்காரன்கிற பேத பாவம் எதுவுமே கிடையவே கிடையாது. பணம் உள்ளவன பணக்காரன் சொல்றோம், பணம் இல்லாதவன ஏழைன்னு சொல்றோமே தவிர, தெய்வத்துடைய அருள் பெற்றவன் என்னைக்குமே உயர்ந்தவன். அவன் பணக்காரனும் இல்ல, அவன் ஏழையும் இல்ல, அவன் அனைத்திற்கும் சமமானவனா இருக்கிறான். ஆகையினால நம்மளும் நம்ம சமமான நிலையில இருக்கணுமே தவிர, மற்றபடி புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் நிலையை நம்ம ஒழுங்கா பெற்றா நமக்கு வேற எதுவுமே இல்லை. சரிங்களா சொல்றது? ஏழை பணக்காரன் ஒருத்தனை குடிக்க கூடாது அப்படின்னு அந்த குடிக்கிற பாட்டிலே போட்டிருக்கான், தெரிஞ்சுக்கிட்டே குடிக்கிறவன் எத்தனை பேர்? ஒருத்தன் பான்பராக்கு போடாதரா, உனக்கு இந்த இடத்துல கேன்சர் வந்துரும்னு அந்த பேக்கெட் கவர்லயே போட்டிருக்கு, தெரிஞ்சுக்கிட்டே எத்தனை பேர் சாப்பிடுறான்? அப்ப தெரிந்து கொண்டே தவறு செஞ்சா பேத பாவம் வரதானே செய்யும். குடிக்காதரா, குடும்பத்துக்கு நல்லது இல்லடான்பாங்க, குடிச்சிட்டு தான் குடும்பத்துல போய் சண்டை வருது. அப்ப குடிக்க கூடாதுன்னு தெளிவா எழுதியே போட்டிருக்காங்க, அவங்களே அதை விற்கவும் செய்யறாங்க. ஆனா இது ரெண்டுத்தையும் பார்த்துட்டு அவனும் குடிக்கிறான். யாருடைய வாழ்க்கை கெட்டு போகும்? அவங்க வாழ்க்கை தானே கெட்டு போகும். அப்ப அவரவர்கள் தெய்வ சிந்தனையோடையும் மகான்களுடைய சிந்தனையோடையும் நல்லா திருந்தி நம்மளுக்கு நல்ல பாதையில போனா என்னைக்கும் ஏற்றமே தருமே தவிர கீழே வரவே மாட்டாங்க. குணத்தினால நல்ல ஏற்றம் வரும், குணத்தினால நல்ல ஏற்றம் வரும். சரிங்களா? ஆகையினால ஏற்றத்தாழ்வுங்கிறது நம்மளுடைய மனதை பொறுத்தே தவிர மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. என்னது, நாம் சாயப்பா வழியில் நடக்கும் போதும் அவமானம் ஏற்படுகிறது, இது ஏன் சாயிராம்? அவமானம்ன்றது ரொம்ப நல்ல விஷயம்தான், நம்மளை பக்குவப்படுத்துறதுக்காக வருது.
இப்ப நமக்கு சில சில நேரத்துல நம்ம என்ன பேசுறோம் ஏது பேசுறோம்னே தெரிய மாட்டேங்குது. புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு எதை பேசுனா எது என்ன கிடைக்கும்ங்கிறத நம்ம யோசிச்சு பண்ணா அவமானங்கள் ஏற்படாது. அப்ப பேச்சை குறைச்சிக்கணும். தெய்வ சிந்தனையும் மகான்களுடைய சிந்தனையும் வளர்த்துக்கணும். இது ரெண்டுத்தையும் வளர்த்துக்கிட்டா மான அவமானங்களை தாண்ட நிலைக்கு. பாபாவை ஒருத்தன் பிச்சைக்காரன்னு சொன்னான், பாபாவை ஒருத்தன் தப்பான வார்த்தையில சொன்னான், அதே பாபா இன்னொருத்தன் கடவுள்னு சொல்றான், அதே பாபாவை ஒருத்தன் ஞானின்னு சொல்றான். பாபா எதுக்காவது நான் கடவுள்றான்னு சொன்னாரா? இல்லையே, அது சமமா தானே பாவிச்சார். அந்த மாதிரி பாபாவுடைய பக்தர்கள் தங்களுடைய வாழ்க்கையில பாபா நல்லதையும் கெட்டதையும் சரிசமமா தான் பாவிச்சார். நம்மளும் சரிசமமா பாவிச்சாதான் பாபாவோட பக்தர்களே தவிர மான அவமானத்துக்கு உட்பட்டு அதிலேயே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா பாபாவோட பக்தர்கள் இல்லை அப்படின்றத நம்ம ஒத்துக்கணும். அதான் நல்லது. பாபாவுடைய உபதேசப்படி வாழணும்னா மான அவமானங்கள் ஏற்பட்டாலும் குருநாதா எல்லாமே உன்னுடைய பிரசாதம், எனக்கு நல்லது நடந்ததா அதுவும் பிரசாதம், கெட்டது நடந்ததா அதுவும் பிரசாதம் அப்படின்னு சமமா பாவித்து கொண்டு போகிறவர்கள் தான் பாபாவோட பக்தர்களை தவிர நான் பாபா இவ்வளவு நாளா கும்பிட்டேன் எனக்கு என்ன தாத்தா தந்தாரு சொல்றதெல்லாம் அஜ்ஞானம் அப்படின்றது. அதே மாதிரி திருப்பி ஐயா மனித உடலில் கடவுள் இறங்கி அருள் பாலிப்பது உண்மையா பொய்யா? அதிகாலை நேரங்களில் கனவுகளில் சில பதிவுகளை கூறி செல்கிறது. சில நாட்களுக்கு பிறகு அது நடக்கிறது. தங்களுடைய கருத்து பதிவு கூறவும் அப்படின்னு சொல்றது. அதாவது இந்த கனவு, இப்ப அடியனுக்கு நிறைய கனவுகள் வருது. நான் எங்கேயாவது ஏதோ ஒரு ஊருக்கு ஒரு கோவிலுக்கு போறேன்னா அந்த கோயில் ஏற்கனவே என் கனவுல தெய்வமோ குருவோ காட்டியிருப்பார். எனக்கு ஆச்சரியமா இருக்கு, ஆஹா இந்த இடத்துக்கு நம்ம ஏற்கனவே வந்திருப்போம் போல் இருக்கு. அப்ப நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுடைய செயல்பாடுகள் தெய்வீகத்தை நோக்கியும் குருமார்களை நோக்கியும் பயணப்பட்டுச்சு அப்படின்னா நல்ல நல்ல கனவுகள் வரும், அது அப்படியே நடக்கும். அப்ப நம்மளுடைய புத்தி கூர்மை தெய்வத்தை பத்தின விஷயத்திலையும் மகான்களுடைய பத்தின விஷயத்திலையும் நல்லா ஊறி கிடக்கு அப்படின்னது அர்த்தமாகும். ஆகையினால அது அப்படியே ஊறி 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 நம்ம காணாம போகணும். காணாம போனாதான் நமக்கு பக்குவம் கிடைக்கும், நல்ல மோட்சகதிய குருநாதர் கொடுப்பார். பாண்டுரங்கன் ஒரு இடத்துல சொல்றார், என்ன தெரியுமா சொல்றாரு? சத்குருவுடைய கிருப்பை இல்லாம நான் யாருக்கும் மோட்சம் கொடுக்க முடியாது, நான் மோட்சமே யாருக்கும் கொடுக்க முடியாதுயா, சத்குருநாதர் தான் கிருப்பை பண்ணி ஒரு ஜீவனுக்கு மோட்சம் கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்கார். அப்ப மோட்சம் கொடுக்கக்கூடிய தெய்வம் யார் அப்படின்னா சத்குருநாதர் தான். தெய்வமே சத்குருவா ஈஸ்வரனா வந்திருக்கு. ஈஸ்வரன் தான் சத்குரு, சத்குருநாதர் தான் ஈஸ்வரன். ஆகையினால எல்லா பக்தர்களும் எல்லா கோவில்களுக்கும் போங்க, எல்லா ஞானிகளையும் தரிசனம் பண்ணுங்க, நிறைய பாராயணம், பாகவத புராணம், ஞானேஸ்வரி, ராமாயணம், பகவத்கீதை எல்லாம் படிங்க. எல்லாத்தினுடைய சாரமா பாபாவை நினைங்க. நம்ம பாபாவை நினைப்போம். வேறொரு அடியவருக்கு வள்ளலார் பெருமான் தான் குருவா, அவரு வள்ளலார நினைச்சுக்கிட்டோம். இன்னொரு குரு ராமகிருஷ்ண பரமஹம்சரா, அவங்களுடைய குருநாதரை நினைச்சுக்கிட்டோம். குருநாதர்களுக்குள்ள பேத பாவம் கிடையாது. பேதத்தை பார்த்தா பாபம் அப்படின்றத தயை பண்ணி எல்லாரும் புரிஞ்சுக்குங்க. 1 மணி நேரம் ஆக போது. சுவாமியுடைய கருணை, சுவாமியுடைய அருளால இன்னைக்கு சத்சங்கம் நல்லபடியா போயிருக்கு. தத்தாவதாரம் எப்போது சாயிராம்னு ஒரு அம்மா கேட்டிருக்காங்க. தத்தாவதாரம் எப்போதுன்னு எனக்கு தெரியாதம்மா. ஏன்னா நேரம் சமய சந்தர்ப்பம் பார்த்துதான் அடியன் மனதில் தோன்றக்கூடிய நல்ல விஷயங்கள் எடுத்து சொல்றேனே தவிர மற்றபடி யோசிச்சுதான் அடியன் பண்ண போறேன். அடுத்த வாரம் அடியன் ஷிரடி போறேன். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டோரை அடியன் அழைத்து கொண்டு ஷிரடி சேத்திரத்துக்கு போறோம். ஷிரடி சேத்திரத்திலேருந்து முடிஞ்ச அளவு லைவ் வரத்துக்கு சான்ஸ் இருக்கும். எப்ப போறோம்னா ஜனவரி மாதம் 29ஆம் தேதி புறப்பட்டு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி தான் நாங்க வருவோம். சரிங்களா? ஆகையினால உங்க எல்லாருக்காகவும் அடியன் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். முடிஞ்ச அளவு வரக்கூடிய இந்த நம்ம சேனல்ல வரக்கூடிய பெரிய பெரிய வீடியோக்களையும் தயை பண்ணி பாருங்க. ஷார்ட்ஸையும் எல்லாரும் பாருங்க. நல்ல நல்ல விஷயங்களா இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா எல்லாருக்கும் அனுப்பி விடுங்க. எல்லாரும் அந்த அந்த பாக்கியத்தை, அந்த என்ன சொல்றது அப்படின்னா இந்த வாக்குலேந்து வந்த நல்ல நல்ல விஷயங்களை அவங்களும் உள்வாங்கி கொண்டு அவங்களும் நல்லபடியா இருக்கட்டும். சரிங்களா? நம்ம அனுபவிச்சத 10 பேர் அனுபவிக்கணும். நம்ம ஒரு வீட்டுல போய் நல்ல விருந்து சாப்பிட்டோம்னா இதே விருந்த 10 பேர் கூட்டு வச்சு போடணும்னு நம்ம நினைக்கணும். அதே மாதிரி நம்ம சத்தான விஷயத்தை இன்னைக்கு காது கொடுத்து வாங்கியிருக்கோமா,
இந்த நல்ல விஷயத்தை இன்னும் 10 பேர் கேட்டா அவங்களுக்கும் அந்த மனசு நிம்மதி சாந்தி கிடைக்கும் தானே. அதை நம்ம கொடுப்போம். சரிங்களா? அடுத்து சுவாமியுடைய அருளால் நாங்கள் நல்லபடியா ஷிரடி போயிட்டு வரோம். முடிஞ்ச அளவு அடுத்த லைவ் மேக்சிமம் ஷிரடி போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைவ் கொடுக்க முடிஞ்சா அடியன் கொடுக்குறேன். அப்படி கொடுக்க முடியல அப்படின்னா ஷிரடி சேத்திரத்தில் போய் அடியன் அவசியம் லைவ் கொடுக்க பார்க்குறேன். ஓம் சாய் சகோதரர், எனக்கு அப்பா என்றால் பாபா தான். அவன் அனைவரும் கிண்டல் செய்வாங்க, பரவாயில்லை என்றும் இப்ப மிகவும் துன்பத்தில் இருந்து கொண்டு எல்லாம் சாய் செயல். எல்லாம் சாய் செயலாவே பாவிங்க. இன்பம் வந்துச்சா பாபா கொடுத்திருக்கார், துன்பம் வந்துச்சா பாபா கொடுத்திருக்காரு. எல்லாத்தையும் சமமா பாவித்து கொண்டு போகிறது தான் பாபாவுடைய பக்தர்களுடைய பெரிய சாமர்த்தியம் அப்படின்றத எல்லாரும் காட்டணும். பாபா பத்தி யாராவது குற்றம் குறை சொல்லிட்டாங்களா? பாவம் அறியாமையில சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிப்போம். பாபா அவங்களை இந்த மாதிரி சொல்றாங்க, அவங்களுக்கு நீங்க யாருன்னு புரிய வைங்க சுவாமி, அவங்களுக்கும் நிறைய பக்தியை கொடுத்து இந்த மார்க்கத்துல நீங்க இழுங்க பாபா அப்படின்றத நீங்க பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டியதுதான். அவ்வளவுதான். சரிங்களா? சரி, ரொம்ப நன்றிகள். ரொம்ப நேரம் ஆயிட்டு, எனக்கும் அடுத்து கொஞ்சம் வேலைகள் உண்டு. அடுத்த லைவ் எப்ப அப்படின்றத அடியின் கூடிய சீக்கிரத்துல தெரிவிக்கிறேன். சுவாமியுடைய அருட்பெரும் கருணையினால இங்க நம்ம பூந்தோட்டத்துல ஸ்ரீ வாழக்கூடிய அவதூத சித்தர் ஒருத்தங்க இருக்காங்க. முடிஞ்ச அளவு அந்த சித்தரை லைவ் மூலமா அவங்க எல்லாருக்கும் தரிசிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி அப்படின்னு நினைக்கிறேன். அது எனக்கு நேரம் கிடைக்கும் பொழுது ஒன்று நாளைக்கு லைவ் போட்டாலும் போட்டு எல்லாருக்கும் காமிக்கலாம். இல்லைன்னா இன்னும் 2 நாள் கழிச்சு கூட நான் ஷிரடி போகிறதுக்கு முன்னாடி அம்மாவை உங்க எல்லாருக்கும் தரிசனம் பண்ணி வைக்கணும்ன்றதே என்னுடைய ஆசை. அதனால பொறுமையா இருங்க. கூடிய சீக்கிரம் அந்த எண்ணம் நிறைவேறினாலும் நிறைவேறும். எல்லாரும் அந்த அவதூத சித்தரை தரிசிக்கலாம். வாழக்கூடிய ஒரு நிர்வாணமான அவதூத சித்தர் இப்ப உயிரோடு இருக்காங்க. அம்மா பாபா எப்படி ஒரு அவதூதரோ அதே மாதிரி இந்த அம்மாவும் ஒரு அவதூதர். வாழ்ற இந்த ஜெனரேஷனுக்கு இப்படிப்பட்ட ஒரு மகான தரிசிக்கிறது ஒரு பெரியதான பாக்கியம். தரிசனம், சாது தரிசனம், பாப விமோச்சனம்னு சொல்லுவாங்க இல்லையா? முடிஞ்ச அளவு அந்த அன்னையை தரிசிக்க உங்க எல்லாருக்கும் வைக்கிறேன். கொஞ்சம் காத்திருங்க, சுவாமியுடைய கருணை கிடைக்கும். உங்க எல்லாருக்கும் அடியனுடைய நமஸ்காரங்கள். சாய்ராம்.